ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க வீட்ல அவங்கள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, பிரபஞ்சம் அவங்களுக்கு "உனக்கு ஒரு நான் நல்லது செய்ய போறேன். உனக்கு ஒரு உயிரை கொடுக்கப் போகின்றேன்." அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு நெறைய அறிகுறிகள் காட்டும். அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜீவராசிகள் வந்து கூடு கட்டுகின்றது. குளவிகள் கூடு கட்டுகின்றது. மற்றும் குருவிகள் கூடு கட்டுகின்றது. அணில்கள் கூடு கட்டுகின்றது அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. அதுவும் குளவிகள்லாம் வந்து உங்க கண்ணுக்கே தெரியாம நல்லா கூடு கட்டி நல்லா குஞ்சு பொரிச்சு வருது அப்படின்னாலே, கண்டிப்பா இந்த வீட்டுக்கும் ஒரு குழந்தை செல்வம் வரப்போகின்றது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள் மூலம் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப் போகின்றது என உணர்த்தும். அது என்னங்க கனவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவுல அடிக்கடி குழந்தைகள் விளையாடுவது போல் பார்ப்பது, அல்லது குழந்தைகளை நீங்க தூக்கி வச்சிருக்கிற மாதிரி கனவுகள் தொடர்ந்து வருவது. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு திடீர்னு ஒரு உள்ளுணர்வு வரும். அவர்களின் உடலில் மற்றும் ஒரு சில மாற்றங்கள் அவர்களுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒன்று ஒரு உயிர் உனக்குள் வளர்கின்றது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு அடிக்கடி வரும். உங்களைச் சுற்றி இந்த 3 உயிரினங்கள் வரும். அது என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பை, அதாவது தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வண்ணத்து பூச்சி மற்றும் பூனை. பூனைகளுக்கு ஒருவர் கர்ப்பமாக இருக்கிறார், அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கப் போகின்றது அப்படின்னா, அது முன்கூட்டியே உணரும். அது உங்களெல்லாம் இந்த 3 உயிரினங்கள் உங்களை சுற்றி சுற்றி வருகின்றது அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத. 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி. ஏஞ்சல் எண் என்று சொல்லக்கூடிய 3 ஒண்கள், அடுத்தது 3 2கள். இது போன்ற எண்கள் நீங்க பணத்திலயோ, இல்ல எதிர்ச்சியாவோ, இல்ல டைமோ 1, 11, 11, 11 இது போன்ற எண்கள்லாம் நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க. தற்செயலாக அதிகமாக பார்க்கிறீர்கள் அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான உடைகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி தற்செயலாக உங்கள் கண்ணில் படுவது. அது மட்டும் இல்லாம, உறவினர்கள் அதிகம் குழந்தைகளை பற்றி பேசுவது. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் பேசுவாங்க. "என்ன கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் ஏன் குழந்தை பிறக்கல?" அப்படின்னு கேட்பாங்க. அத நான் சொல்லவே இல்ல. ஆனா சாதாரணமா குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள நீங்க அடிக்கடி கேட்கறதா இருக்கட்டும், அல்லது குழந்தைங்கள பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல உங்க தோழிகளே, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, "உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு எல்லாருமே ஒரு சேர சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது கண்டிப்பா அது பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறி. இது போன்ற அறிகுறி நடந்தா, கூடிய விரைவில் சில நாட்கள்லயே நீங்க கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வரும். இந்த அறிகுறிகள்லாம் இருக்கட்டுங்க. எங்களுக்கு குழந்தை பிறக்குமா, பிறக்காதா அப்படிங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரின் ஜாதகத்தை வைத்து நம்ம குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கணவன், மனைவி இருவரின் ஜாதகத்தை அருகில் இருக்கும் ஜோசியரிடம் காமிச்சீங்க அப்படின்னா, 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் இந்த 2 இடங்கள் தான் குழந்தை பாக்கியத்திற்கான இடங்கள். அந்த 2 இடங்கள்ல நல்ல கிரக அமைப்பு இருக்கா, குருவின் பார்வை இருக்கின்றதா என்பதை பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துவார்கள். இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்க வாழ்க்கையிலும் நடக்குது அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, "ஓம் முருகா" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கடமையை செய்வோம், கடவுளை நம்புவோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல்.